Hello guys, welcome back to Devil Tamil Gaming and Facts. இன்னைக்கு நாம என்ன கேம் ப்ளே வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றால் மைன்கிராஃப்ட் ஹார்ட்கோர் சீரீஸ் அண்ட் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே கைஸ். நான் ஆக்சுவலி காலையிலேயே வீடியோ போடணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் போட முடியல. எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்ததால் என்னால் போட முடியவில்லை, அதனால தான் நைட்டு போடுறேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போடுறேன், என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு நடுவில் எக்ஸாம் அது இதுன்னு வந்ததுனால நான் வீடியோவே போடல ரொம்ப நாளாக. ஸோ இப்போ தான் வீடியோ போடுறேன். ஆக்சுவலி நான் இன்னொரு ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து வீடியோ இன்னொரு மைன்கிராஃப்ட் வீடியோ எடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் இது எடுத்தேன், என் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. சரி, நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். வீடியோவும் டெலிட் ஆகிடுச்சு. அந்த வேர்ல்டு இருக்குது, நான் ஆக்சுவலி இதெல்லாம் போய் எடுத்தேன். ஐயோ, எதுக்கு நான் ரெட்டு கிராஃப்டிங் டேபிள் பண்ணேன்? ஐயோ சாரி கேஸ், தெரியாமல் ரெட்டு கிராஃப்டிங் டேபிள் பண்ணிட்டேன். அந்த வேர்ல்டை பற்றி சொல்கிறேங்க. நான் 2 இது பண்ணேன். ரெண்டுன்றேனே, வாய் வளருது பார்த்தீங்களா? அந்த வேர்ல்டில் வந்து நான் போய் நெதருக்கெலாம் போய் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், அதையும் வீடியோவும் எடுத்தேன். ஆனால் அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆனது அப்படியே டெலிட் ஆகிடுச்சா? சரி, அதுதான் டெலிட் ஆகிடுச்சுன்னு பார்த்தா வேர்ல்டு, அதாவது நார்மல் வேர்ல்டு ஸ்பானு அப்படியே தான் இருந்தது. அது எந்த பிரச்சனையும் ஆகலை. ஆனால் நெதர் வேர்ல்டு ஸ்பானு போச்சு, அப்படியே போயிடுச்சு. நெதர் வேர்ல்டு ஸ்பானு எங்கேயோ இருந்த எங்கேயோ தூக்கி போட்டுருச்சு. அந்த கோஆர்டினேட்ஸ் கூட நான் நோட் பண்ணாமல் வச்சிட்டேன். சரி, இங்கே தானே இருக்குது கோஆர்டினேட்ஸ், எதுக்குன்னு நான் விட்டேன். அதோட கைஸ் பார்த்தீங்களா, இதான் புதுசாக வந்திருக்கிற உயிரினம். இதுக்கு பேர் வேறு ஏதோ ஒன்று வருமே, ஆக்ஸ்லாட்டில் ஏதோ ஒன்று வரும். ஆக்ஸ்லாட். ஐயோ கைஸ், அது பேர் எனக்கு மறந்து போச்சு. நீங்கள் உங்கள் யாருக்காவது தெரியும்னா அதோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இப்போது ஒரே ஒரு இது மட்டும் வேணும். எனக்கு இப்போ ஒரு 3 வெள்ளை ஆடு வேணும். வெள்ளாடோ ஏதோ ஒரு ஆடு கிடைச்சாலே போதும், ஆடு கிடைச்சா போதும். ஓகே கைஸ், எல்லோரும் இன்றைக்கி என்ன பண்ணீங்க காலையிலேருந்து சொல்லுங்கள். எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எல்லோரும் காலையிலேருந்து சும்மா இருந்தீங்களா, இல்லை ஏதாவது வேலைக்காக வெளில போனீங்களா, இல்லை எங்கேயாவது வெளில போய் படம் பார்த்தீங்களா? அதோட கூலி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. யாரெல்லாம் பார்த்துட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் பார்த்துக்கிறேன் யார் பார்த்துருக்கீங்க பார்க்கலன்னு. பார்த்துட்டு கைஸ், லிட்ரலி ஒரு ஆடு கூட இல்லை. சரி வாங்க போவோம். போகிற வழியில் கிடச்சா உண்டு, இல்லைன்னா இல்லைதான். இப்போ எனக்கு என்கிட்ட ஒரு ப்ரௌன் உள்ள இருக்குது, அதே கலர்லேயே ஒரு 3 இது கிடச்சா கூட வைக்கிறேன். எனக்கு ப்ரௌன் பெட்டு கூட வைக்கிறேன்டா. எனக்கு பெட்டு ஓகே, ஆடு தான் வேணும். இது வேறு ஹார்ட்கோர் வேர்ல்டு, நம்ம பார்த்து தான் விளையாடணும். ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி ஹார்ட்கோர் விளையாடிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஆக்சுவலி அந்த வீடியோ டெலிட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஆமாம், டெலிட் ஆகிடுச்சு. அதனால் நான் செத்துட்டேன் அந்த வேலையில், அது வேறு விஷயம். ஆனால் அந்த வேர்ல்டில் எதுவுமே நான் பண்ணாமல் தான் செத்துங்க ஆக்சுவலி. அதனால் அது எனக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸ் இல்லை. அடையப்பா கைஸ், எமரால்டு வாங்க, இங்கேயே நமக்கு அப்படியே இதையும் மைண்ட் பண்ணிப்போம். நானே இதை மைண்ட் பண்ணுறதுக்கு தான் கீழே போகலான்னு இருந்தேன். வர வழியில் நமக்கே கிடச்சிருச்சு. சூப்பர். கொஞ்சம் நேரத்தில் இல்லை கைஸ், சல்லி போகலாமா இங்கேருந்தே. எனக்கு இப்போ பெட்டு மட்டும் செஞ்சுட்டேன்னா நான் இங்கேயே அப்படியே தங்கிடுவேன். அப்படி இல்லையா, எடுத்தே ஓட வேண்டியதுதான். எமரால்ட்டை இதை வச்சு உடைக்க முடியுமா? என்ன உடைக்க முடியாது, தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ இருங்க, எங்கே அந்த கிராஃப்டிங் டேபிள் எதுக்கு நான் செய்கிறேன்? என்கிட்ட தான் 2 இருக்குது, அப்புறம் என்ன? செய்ய முடியாதா? வேறு எதுவும் இல்லை. ஓகே,
இப்போ என்னென்றால் இப்போ இதுவும் உடைக்கலைனா இந்த எமரால்டு பிளாக்கு எமரால்டு ஓரை இங்கே விட்டு போக வேண்டியதான். உடைக்குது. ஆனால் இது வரணும் கைக்கு. நோ கைஸ், பொழிப்பு வீணாக போயிடுச்சு. சரி வாங்க இந்த கோலை எதுக்கு விட்டு வைப்போம், அதையாவது மெயின் பண்ணிட்டு போவோம் வந்ததுக்கு. ஓகே. ஸோ அதனால் கைஸ் நான் அந்த வீடியோ வந்ததுன்னா, அந்த இன்னொரு மைன்கிராஃப்ட் வேர்ல்டு வீடியோ வந்ததுன்னா ரொம்ப ப்ராக்ரஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கைஸ். அதுக்கு மன்னிச்சிருங்க. அதுக்கு காரணம் நான் இல்லை, என் ஃபோன் கோளாறு கொடுத்துருச்சு. நான் என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. அங்கே ஆடாது. ஆடு வேறு கலர் ஆடு. பரவாயில்ல, சோறுக்காக வேணால் அடிச்சுக்கலாம் அதை. ஐயோ டே என்னடா ஆடே. ஐயோ கரெக்டாக இதை எப்படி விரிச்சு ஒரே ஷாட் வைக்கணும். ஆனால் 1 ஷாட்டில் இது சாகலை. பரவாயில்ல, நீ 4 ஷாட் எடுத்தாலும் நீ செத்துட்டு, அவ்வளோதான். அது மட்டும் தான் நமக்கு முக்கியம். சாரி கைஸ், நடுவில் ஃபோன் கால் வந்துடுச்சு, மன்னிச்சிருக்கோம். ஓகே, இப்போது இந்த வேர்ல்டில் நான் எத்தனை நாள் சர்வைவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல கைஸ். ஸோ சர்வைவ் பண்ண முடியலன்னா மன்னிச்சிருக்கோம். இதை பாருங்களேன், இப்போ தான் இன்னும் ஒரு ஹார்ட்டு கூட இழக்கலாம், அதுக்குள்ளே பசிக்குதுன்னு சொல்கிறோம் நம்ம கேரக்டர். இந்த சீட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம கலெக்ட் பண்ணி தருது. அப்புறம் என்ன சிறப்பு. இங்கேருந்து என் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு ஆடுன்னு தெரில, ஒரு வில்லேஜும் தெரில. வில்லேஜ் தெரிஞ்சால் அந்த வில்லேஜ்லேயாவது போய் லூட் அடிச்சுக்கலாம். மடூஸ் சூரியன் மறையிற மாதிரி இருந்ததுன்னா நேராக நம்ம இதுக்கு ஓடிட வேண்டியதான். தண்ணியை பார்த்து ஓட வேண்டியதான். மாடே போடாதா. ஐயோ எங்கே ஓடுது மாடு? மீட்டை தராமல் போயிருக்குது. ஒன்றும் எடுத்துட்டேன்னா என்ன? ஆமாம், எடுத்துகிட்டு இருக்கேன் கேஸ். எடுத்ததை கூட தெரியாமல் இருக்கிறேன் பாருங்களேன். வெள்ளாடு. ஆடு நெல்லு. ஐயோ என்னடா இது குளிச்சு. ஆனால் கைஸ் இப்போ என்ன ஒரு ட்விஸ்ட்னா, என்கிட்ட 3 கலரில் 3 உள்ள இருக்குது. எங்கள் ஆடு சவுண்டு இப்போ தானே கேட்டது. ஆடு சவுண்டு கேட்டது. எங்கே காணும் ஆடு? ஆடு எங்கே இருக்க? கூப்பிட்டு வர மாட்டேங்குது. சரி விடுங்க. இது ஒயிட் யூஸ் பண்ண முடியுமா? இது வச்சு எனக்கு தெரிஞ்சு இதில் எல்லோ தான் வரும்னு நினைக்கிறேன். ஒயிட்டு வருது. கிரேவா? சரி பரவாயில்ல விடுங்க, கிரேவா மாற்றிப்போம். இதுக்கு பேர் தான் கைஸ் புத்திசாலித்தனம். பார்த்தீங்களா? ஐயோ பார்த்தீங்களா கைஸ், எப்படி புத்திசாலித்தனமாக பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கலெக்ட் பண்ண மொத்தத்தையும் வச்சு ஒரே ஒரு பெட் பண்ணிட்டு. பார்த்தீங்களா? இந்த பெட்டை கீழே வச்சுக்கோ, இங்கே வச்சுக்கோ கரெக்டாக. ஓகே கைஸ், எனக்கு இப்போ தேவையான பெட் ரெடி. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா எனக்கே தெரில. ஓகே, இருட்டுது, நம்ம படுத்துடுவோமா? படுக்கையை போட்டு படுத்துரு. இன்னும் சூரியன் மறையிலையா? சூரியன் சீக்கிரம் மறைங்க. நான் அப்படியே டப்புன்னு படுத்துறேன், நீங்கள் மறந்து ஒன்று. இந்த சைடு இருட்டாகிறப்ப நம்ம டப்புன்னு படுத்துக்கோம். இப்போ படுத்துறேன். ஐயோ, சூரியன் கொஞ்சம் டக்குன்னு மறைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம பட்டுன்னு படுத்துருவோம். எனக்கு சாம்பி எதுவும் ஸ்பான் ஆகாமல் இருக்கணும். என்னடா மறுபடியும் நிலாவே வந்துருச்சுடா. அப்பா தூங்கியாச்சு கைஸ். Day 1 சர்வைவ்டு. இந்த வேர்ல்டில் நான் எத்தனை நாள் சர்வைவ் ஆவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ அதனால் என்னை கேட்காதீங்க எத்தனை நாள் நீ சர்வைவ் ஆவேன்னு. ஏன்னா நானே சர்வைவ் எப்படி ஆக போகிறேன்னு தெரியாமல் தான் இருக்கேன். ஐ திங்க் ஸோ ஐ எம் கோயிங் பேக் டு சவானா. அகேஷியா.
ஏன்னா அந்த ஆரஞ்சு கலர் வுட்டு நல்லா இருக்கும் கைஸ், வீடு கட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும், கலராக இருக்கும் கொஞ்சம் மற்ற வுட்டு இல்லாமல். மற்றதுனா இந்த பிரிட்ஜுனா ஒயிட் வுட், எனக்கு பிரிட்ஜு ஃபாரஸ்ட் பயம் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா வந்து பிரிட்ஜ் ஃபாரஸ்ட் பயம் வந்ததுன்னு வைங்களேன் அவ்வளோதான், அதுவே வந்துட்டுருக்கும். நீங்கள் ஸ்பான் மட்டும் ஆகிட்டிங்கன்னா போதும், நீங்கள் வந்தாலே போதுங்கிற மாதிரி தான். அதில் நீங்கள் ஸ்பான் ஆகிட்டிங்கனாலே எங்கே பார்த்தாலும் பிரிட்ஜ் மரம், வேறு எந்த மரத்தையும் நீங்கள் பார்க்கவே முடியாதுன்னு பார்த்துக்கோங்களேன். எனக்கு அந்த மாதிரி பல சம்பவம் ஏற்பட்டுருக்கு. நான் சும்மா இருக்கிறப்பெல்லாம் மைண்ட் கிராஃப்டில் வேர்ல்டு க்ரியேட் பண்ணி போவேன். எனக்கு அந்த மாதிரி சம்பவம்லாம் நிறைய நடந்திருக்குது. ஆஹா, எக்கச்சக்கமான கோல் இருக்குது. ஆக்சுவலி நமக்கு கோல் ரொம்ப முக்கியம் தான், தேவை இப்போதைக்கு தேவை, இப்போதைக்கு இல்லை எப்பயுமே கோல் மட்டும் முக்கியமான ஒரு தேவை. ஏன்னா மற்றதுக்கெலாம் ஃபார்ம் பண்ணிக்கலாம், இதுக்கும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு இந்த விதர் ஸ்கெலிட்டன் ஒருத்தனை அழிக்கணும், விதர் ஸ்கெலிட்டன் ஒருத்தனை கொண்டுக்கினே இருக்கணும். அந்த பைபிளை கொண்டுறது அதுக்குன்னு தனியாலாம் ஃபார்ம்லாம் பண்ண முடியாது. வேணால் இந்த கோலுக்கு பதிலாக வேணால் இதை வேணால் ஃபார்ம் பண்ணலாம். அது பேர் என்ன, இந்த கோலுக்கு பதிலானா இது பேம்பூ ஃபார்மிங், அப்படின்னா இந்த கீழே வளர இந்த ஃபார்மு அது வேணால் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு இடம் தேடணும். எந்த இடம் நம்ம வீட்டை கட்டுறதுக்கான ஒரு நல்ல இடம். நம்ம முதல்ல நான் எந்த வேர்ல்டுலேயும் பண்ணாத ஒரு விஷயத்தையும் இந்த வேர்ல்டில் பண்ண போகிறேன், விச் இஸ் முதல்ல எடுத்தோடனே வீடை கட்டுறது. ஏன்னா மற்ற இதுலனாலும் பரவாயில்ல, சர்வைவல் பக்கத்துலேயே வில்லேஜு ஜஸ்ட்டு மிஸ்டேக்கால் தான். அம்மா ஏய் சாம்பி வந்துருச்சோ, வரல. என்னடா அது திடீர்னு சாம்பி சவுண்டு கேட்கவும் அலறிட்டு. இந்த வேர்ல்டில் கொஞ்சம் நாங்கள் ஜாக்கிரதையாக விளையாடுங்க. நான்லாம் நார்மல் மைண்ட் கிராஃப்டில் தான் ப்ரோ பிளேயராக விளையாடுவேன், இதிலலாம் ரொம்ப பொறுமையாக போகணுங்க. நோ பொறுமை. இப்படி சுறா விஜய் மாதிரி வரோமா, நாங்கள் வேற மாதிரி தான். சரி, என்னடா இது, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட்டான இடமும் வேணும், கரெக்டாக இருக்கும். அதுக்கான இடத்த தான் தேடிட்டு இருக்கேன். பக்கத்தில் இந்த கேவ் அந்த மாதிரி மேட்டர்லாம் இருக்கவே கூடாது. இருந்ததுன்னு வைங்களேன், எனக்கு கேவ் இருக்கிறது பிரச்சனை இல்லை, கேவ் தான் பிரச்சனையே. அதுலேருந்து சாமியை வந்துக்கினே இருக்கும் லைனாக. ஓகே கைஸ், திஸ் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் மீ. கடலோரம் இந்த இடத்துல பெட்டப் போடு, ரீஸ்பானை செட் பண்ணு. ஆனால் இந்த வேர்ல்டில் எதுக்கு நான் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணுறேன்னு எனக்கே இது இருக்குன்னு தெரில. ஸோ அதனால் என்னை கேட்காதீங்க எதுக்கு நீ ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணுறேன்னு. எப்படி பார்த்தாலும் செத்தாலும் நம்ம உயிரோடு வரப்போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு நம்ம கட்டுறோம், எதுக்கு நம்ம வைக்கிறோம். ஓகே, இப்போ ஒரு காபிள் ஸ்டோன் செய்யணும். இருங்க கைஸ், நான் இந்த வீட்டை கட்டிட்டு வரேன் பாதி மேலே. இந்த பாருங்க கைஸ், நம்ம வீட்டோட பேஸ் அவுட்லைன் தான் போட்டுட்ருக்கேன் இப்போ தான். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீட்டை கட்டிட்டு இந்த கேம் பிளேயை முடிச்சுக்கிறேன். வீட்டை ஃபுல்லாக கட்ட முடியுமான்னு தெரியாது, ஏன்னா பிளான் பயங்கரமாக இருக்கும். ஐயோ, எங்கெங்கேயோ வைக்கிறியடா, எங்கே வைக்கணுமோ அங்கே மட்டும் வைக்க மாட்டேன். இருங்க கைஸ், நான் அந்த அவுட்லைன் மட்டும் போட்டோம். இந்த பாருங்க கைஸ், இப்போ இந்த எல்லாத்தையும் அப்படியே நான் ஃபுல்லாக வந்து இதை ஃபுல்லாக கவர் பண்ணிட போகிறேன். ஏன்னா வந்து அது நான் கொஞ்சம் இடத்தையே சேமிக்கும், அதனால தான் அதை சும்மா போட்டது வந்து இது ஃப்ளோவில், அதனால் ஸோ கைஸ், வீட்டை கட்டிட்டேன். இப்போ கதவு மட்டும் வச்சிடணும். சூப்பர், அவ்வளோதான் கைஸ், நாம் இந்த வீட்டை கட்டிட்டோம் வெற்றிகரமாக. இதோடு நான் இந்த கேம் பிளேயை முடித்து கொள்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதுக்கப்புறமா வந்து சிமுலேட்டர் கேம்ஸ், ஸ்டாப் பை சிமுலேட்டர் கேம்ஸ் அந்த மாதிரி நான் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ அதுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை தாங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆக்சுவலி நான் இதே பர்மனெண்ட்டாக இருக்காது கைஸ், கவலைப்படாதீங்க. நான் இதுக்கப்புறம் இதெல்லாம்